ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நம பார்வதிபதைய, ஹரஹர மகாதேவா. இன்று நாம் பார்க்க போகும் பதிவு ஒரு ஆஷ்டகத்தை பற்றி, அதாவது பில்வாஷ்டகம். பில்வாஷ்டகம் என்பது சாதாரண நூல் அல்ல. இந்த நூலில் பில்வம், அதாவது வில்வ மரம் என்பவர்கள் மகாசிவராத்திரி அன்று இந்த பில்வ இலைகள் கதைப்பது மிகவும் அரிது. ஏனெனில் அப்பொழுது இதற்கு மிகப்பெரிய ஒரு அளவிற்கு டிமாண்ட் இருக்கும். அதனால் இந்த பில்வம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் மகாசிவராத்திரி அன்னைக்கு கிடைக்கிறது கஷ்டம். மற்றபடி இந்த வில்வமானது கிடைப்பது எளிது. இந்த வில்வம் என்ன சிறப்பு? வெறும் இலை தானே அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இது வெறும் இலை இல்லை. இந்த இலைக்கு மிகப்பெரிய அளவில் சக்தி உள்ளது. இதை பில்வாஷ்டகத்தில் சொல்கிறார்கள். திரிதலம் திரிகுணாகாரம் திரிநேத்திர கஞ்ச திரியாயுதம் திரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏக பில்வம் சிவார்ப்பணம். அதாவது ஏக பில்வம் சிவார்ப்பணம் என்ற வரியை எல்லா 10 பாசுரங்கள் 10 வரிகளிலும் சேர்ப்பார்கள். இந்த பில்வாஷ்டகத்தை சொல்வதால் நாம் செய்த 3 ஜன்மங்கள் செய்த பாவங்கள் தீருமாம். இந்த பில்வாஷ்டகத்தை சொல்வதாலும் பில்வத்தை சமர்ப்பிப்பதாலும் நாம் கோதி கன்யா மகாதானம், அதாவது பசுக்களை தானம் செய்த பலன் நமக்கு கிடைக்குமாம். இதனால் பில்வாஷ்டகத்தை நாமும் பதித்து பில்வம், அதாவது 3 இலைகளை கொண்ட சிவனின் நேத்திரங்களைப் போல் உள்ள பில்வம், அது திரிசூலத்தை போல் உள்ளது. அந்த பில்வத்தை நாமும் வைத்து அர்ச்சித்து சிவபெருமானின் பூரண அருள் பெற்று மோட்சம் பெறுவோம். நம பார்வதிபதைய, ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.